ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ரெட்மி நோட் 7 ப்ரோன்ற ஒரு மாடலு வந்து பார்த்திங்கன்னா டச் வந்து வேலை செய்யலை. கஸ்டமர் வந்து டிஸ்பிளே ஒர்க் பண்ணலன்னு கொடுத்தாங்க. நம்ம டிஸ்பிளே வர வச்சிட்டோம். பட் ஆனால் இப்போ டச் வேலை செய்யலை. இப்போ இந்த டச் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சரி பண்ண முடியாது. டச் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம டிஸ்பிளேவை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அதனால் சுத்தமாக ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த டிஸ்பிளே எப்படி ரெடி பண்ணுறதுன்றது ஒரு ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. பாருங்கள், டச் ஒர்க் பண்ணால் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். அதனால் நம்ம அப்படியே ஃபோனை ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணுறப்ப இந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஷீல்டு எதுக்கு நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து நம்ம க்ளூ போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கேமராவில் டஸ்ட் இருக்கும். இந்த டஸ்ட் வந்து நம்ம டீட்டெயிலாக க்ளீன் பண்ணோன்னா இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணால் தான் பண்ணி மாட்ட முடியும். அது மாதிரி இயரிங் ஸ்பீக்கரையும் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். சப்போஸ் இதில் நம்மளுக்கு ஒர்க் இல்லை அப்படின்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டேரெக்டாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ ஒர்க் இருக்கிறதுனால தான் நம்ம இதை ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓரம் வச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ளெக்ஸை கழட்டிடலாம். ஃப்ளெக்ஸையும் ஓரம் வச்சிடலாம். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். சப்போர்டு, டிஸ்பிளே எல்லாமே நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். அப்புறமா வந்து கழட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை இங்கே இருக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 3 ஸ்க்ரூ, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்க்ரூ வரும். இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த இடத்துல வந்து எங்கேஜ் ஆகிருக்கும். இதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். சப்போஸ் இது நம்ம வச்சுட்டே எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே வச்சுட்டே எடுக்கணும்னா நம்மளால் எடுக்க முடியாது. இது இங்கே லாக் ஆகிடும். ஈஸியாக இது கட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே ரிங்கர் கிட்ட நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இதே டிஸ்பிளே நம்ம ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கன்ஃபார்மாக இந்த ரிங்கர் கிட்ட வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும். எடுக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆகும். வீடியோ பார்த்துட்டு இருக்க டெக்னீஷியனுக்கு இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு டிஸ்பிளே யாரும் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவும் சரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ தெரியும் உங்களுக்கு, இதை நம்ம ப்ராப்பராக எடுக்கணும்னா இந்த இடத்துல கட் ஆகி டேமேஜ் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கரெக்டாக எடுத்தனால எதுவும் டேமேஜ் ஆகலை. இப்போ ஓல்டு டிஸ்பிளேவும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக வந்திருக்குன்ட்டு. எப்பயுமே நம்ம ரிமூவ் பண்ணுற ஓல்டு டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆகாது. ஸோ நம்ம மாற்றக்கூடிய நியூ டிஸ்பிளேவும் வந்து ப்ராப்பராக ஃபிட் ஆகும். நம்ம வந்து டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடி இதோட ஃப்ரேம் எட்ஜஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம மாற்றக்கூடிய புது டிஸ்பிளே பக்காவாக ஃபிட் ஆகும். இதில் அந்த ஏற்கனவே ஓல்டு டிஸ்பிளேவோட அந்த ப்ளூலாம் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். நல்லா டீட்டெயிலாக க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ப்ராப்பராக சீட் ஆகும். அதுமாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் எல்இடி லைட் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இதில் வந்து பேஸ்ட் போடாத அளவுக்கு நம்ம பேக் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டாது. அது மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்சார் வரும். இந்த சென்சார்லேயுமே வந்து ப்ளூ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு சென்சார் ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த சென்சாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஐபி யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரேம் எட்ஜஸ் எல்லாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் வந்து இது வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி ஐபி போட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறப்ப இந்த பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். சீக்கிரமாக இது டிஸ்கனெக்ட் ஆகவே ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வைப் பண்ணதுக்கப்புறம் அதில் எவ்வளோ டஸ்ட் வருது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சென்சார் வந்து எப்படி தெரியுதுன்ட்டு. ஸோ இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் க்ளூ போடாமல் நம்ம க்ளீன் பண்ணாமல் மாட்டிட்டோன்னா கூட இது வேலை செய்யாது. அதனால் கண்டிப்பாக 100% இந்த மாதிரி வைப் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள் இந்த சென்சாரும் உங்களுக்கு அந்த சார்ஜிங் இண்டிகேட்டரும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. இப்போ மேலேயும் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. கேமரா லென்ஸில் முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட் படாமல் பார்த்துங்க. டஸ்ட்டு பட்டுச்சுன்னா மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், டஸ்ட் இல்லைனா க்ளீன் பண்ண தேவையில்லை. இப்போ கேமராவும் நல்லா நீட்டாக இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூ டிஸ்பிளே வச்சு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன்ன்ற ஒரு குவாலிட்டியில் டிஸ்பிளே மாற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் கஸ்டமர் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே பண்ண வேணான்ட்டாங்க. நார்மல் டிஸ்பிளே ஓகேனாங்க. நார்மலில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இது. டிஸ்பிளே இது நல்லாயிருக்கும், நம்ம நம்பி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும், தமிழ்நாடு சரௌண்டிங்லேருந்து யாரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இந்த மாதிரி டிஸ்பிளே வேணும்னாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே தனியாக நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிஸ்பிளே வச்சு டிஸ்பிளே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போடுற கேப்பில் கரெக்டாக இப்போ டிஸ்பிளே நம்ம வச்சிடலாம். பின்னாடி ஃப்ளெக்ஸ் கனெக்ட் பண்ணிடலாம். பேட்டரி ஃப்ளெக்ஸும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மொபைல் ஆன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. இந்த லோகோ வந்து உள்ளே தெரியுது. ஓல்டு டிஸ்பிளே எதுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா டச் ஒர்க் பண்ணாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு டச் ஒர்க் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம டிஸ்பிளே ஃபுல்லாக எல்லா கார்னர்ஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். டிஸ்பிளே வந்து நம்ம பேஸ் செக் பண்ணுறப்போ இந்த மாதிரி கிராஸில் செக் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எப்பயுமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் டு கிராஸ் செக் பண்ணுங்கள். இப்போ டிஸ்பிளே ஓகே, நம்ம அது இருந்த பொசிஷன்லேயே செட் பண்ணிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிஸ்பிளே சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி அந்த சென்சார் ஒரு இடத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட் படாமல் பார்த்துக்கணும். க்ளூ பண்ணியாச்சு. இப்போ க்ளூ பாருங்கள் அந்த சென்சாரில் படாத மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிஸ்பிளே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஷீட் ரிமூவ் பண்ணாமல் நம்ம பேக் பண்ணக்கூடாது. ஒரு டிஸ்பிளே மால் ஃபங்க்ஷன் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளெக்ஸை நல்லா ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணியாச்சு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணுறப்ப மேலே இருந்து டிஸ்பிளே ஃபிட் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு கவர் ஆகும். அதுமாதிரி நீங்கள் டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், இந்த கேமராக்குள்ளே எதுவும் எக்ஸஸ் க்ளூ வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் எங்கேயுமே எக்ஸஸாக க்ளூ வரலை, நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ணுறப்ப செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் க்ளூ வந்து உங்களுக்கு க்ளூ வந்து உள்ளே வந்துருச்சு கேமராக்குள்ளேனா இந்த கேமராவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்க க்ளூவை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப பேக் பண்ணலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த ஷீல்டை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இந்த ஷீல்டு இருந்தால் நீங்கள் இப்போ இங்கே கழட்டுற மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடியே இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை சுலபமாகிடும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேமராவில் டஸ்ட் இல்லை, க்ளூவும் இல்லை, நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதனால் அது வராது. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம இதை டிஸ்பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்றதுக்காக எதுவும் வந்து அரிபரியாக பண்ண முடியாது, பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப் தப்பாக பண்ணால் கூட டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடும். அதனால் பொறுமையாக தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து நீங்களும் வந்து இதை செய்கிறப்ப வந்து பொறுமையாக தான் செய்யணும், அவசரப்படக்கூடாது. சென்சாரோட ஃப்ளெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷீல்டை வச்சிடலாம். ஏன்னா இதுதான் வந்து பேட்டரியோட ஷீல்டு, பேட்டரி சார்ஜ் கனெக்டரோட ஷீல்டு. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக போட்டுருங்க. நம்ம இந்த பேக் டோர் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேவையில்லாத எக்ஸஸ் க்ளூ எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் பக்காவாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை க்ளீன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இந்த எக்ஸஸ் க்ளூ எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒன்ஸு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.
நிறைய பேர் இந்த மிஷின்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் இந்த மாதிரி கோட்டிங் போகும். இது ஈஸியாக டேமேஜ் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் ஹை ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம அந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேனுவலாக தான் பண்ணுறோம். ஸோ மேனுவலாக பண்ணுறப்போ உங்களுக்கு க்ளூவும் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக வரும். ஸோ டேமேஜும் ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டியூசர் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணினாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு டைம் எடுக்கிறது ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளெக்ஸை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பேக் டோருக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க பேக் டோரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேக் டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு டிஸ்பிளே மாற்றிட்டோம். வாங்க டிஸ்பிளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.